வணக்கம் மக்களே! வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ். இன்னைக்கு டே 33. இன்னைக்கு எபிசோட்ல என்னன்னா, இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பண்ணாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் பார்வ சூஸ் பண்ணாங்க. எந்த பேஸ்ல பார்வ சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து விக்கல்ஸ் தான். ஏன்னா, பார்வ என்ன பண்ணாங்க பெருசா? அவங்க வந்து திவ்யா கூட சண்டை போட்டாங்க. எல்லா விஷயத்துலயும் கம்முனு இருந்தாங்க. வீட்ல அவ்வளோ பிரச்சனை 1008 பிரச்சனை நடக்குது. ஹோட்டல் டாஸ்க்ல. அப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்க போய் எத சால்வ் பண்ணாங்க? எல்லார்கிட்டயும் அப்படியே சைலன்ட்டா கம்முனு பேசிட்டு இருக்கறதுனால அவங்க என்ன எல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா? விக்கல்ஸ் வந்து எவ்வளோ பண்ணாரு? அவர் வந்து மேனேஜரா இருந்தபோது அந்த சாண்ட்ரா பண்ண சீக்ரெட் டாஸ்க்ல வந்த பிரச்சனைகளு, அவங்க பண்ண பிரச்சனை, திவாகர், பாரு, அப்புறம் வியன்னா, இப்ப வினோத் பண்ண பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணி, எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாரு. அத ஒரு சொல்யூஷன் கொண்டு வர பார்த்தாரு. ஸ்ட்ரிக்ட்டா சில டிசிஷன் எடுத்தாரு. அப்புறம் பிரியங்கா நைட் வந்தபோது இவங்க போய் சாண்ட்ரா போயிட்டு கிச்சன் க்ளோஸ்ன்னும்போது, அவர் போய் ஓப்பன் பண்ணி அதையும் சால்வ் பண்ணாரு. அப்புறம் திவாகர் அவங்க டீம் விட்டு தூக்குன போது என்னன்னா, அது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி பண்ணாரு. அவ்வளோ விஷயங்கள ஹேண்டில் பண்ணி அடுத்த நாளும் பிக் பாஸ் கேட்கும்போது பாருகிட்டயும், சாண்ட்ரா கிட்டயும் பேசி அவங்க கெஸ்ட் இருக்கும்போது அவங்க பண்ண விஷயம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி வேற வழி இல்லன்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ணாரு. அவர் அந்த டாஸ்க்க சரியா பண்ணலன்னா கூட, அந்த டாஸ்க்குக்கு உண்டான அந்த ஒரு மேனேஜரா அவர் ஃபெயிலியர் ஆனா கூட, அவர் போட்ட எஃபோர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் கனி சொன்னாங்க. அதுதான் நானும் சொல்றேன். அவர் போட்ட எஃபோர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. பாரு என்ன பண்ணாங்க? அது மாரி அது போய் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தூக்கி குடுக்குறானுங்க. அதே மாரி சபரிலாம் வந்து 2 நாளா பொம்மை மாரி நின்னுட்டு, அப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து கேப்டன் ஆயிட்டு, அதாவது இவங்க திவ்யா போனதுக்கப்புறம், விக்கல்ஸ் போனதுக்கப்புறம், பிக் பாஸ்லாம் திட்டுனதுக்கப்புறம் இவர் வந்து கேப்டன் ஆயிட்டு, லாஸ்ட் மினிட்ல முடிச்சோனே அவர் வந்து ஸ்டார குடுத்துட்டு கேப்டன்சிக்கு என்ன பண்ணாங்க நாமினேட் என்ன கதையா இருக்கு? எஃபோர்ட் போட்டவனுக்கு என்ன கதை? இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்கணும். இவங்க கேட்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி பார்க்குறாருல ஷோ அவர் தான் கேட்கணும். அவர் கேட்டாருன்னா ஓகே. கேட்கலன்னா என்னத்த பண்றது? நம்ம தான் ரிவ்யூல பேச வேண்டியது தான். அப்புறம் வந்து என்னன்னா, இந்த இது அ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எஃப்ஜேவும் சாண்ட்ராவுமா. ஏன் எஃப்ஜே சாண்ட்ரா தான் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா? துஷார் வொர்ஸ்ட் இல்லையா? ஆரோரா வொர்ஸ்ட் இல்லையா? திவ்யா வொர்ஸ்ட் இல்லையா? ஆரோரா இந்த 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 ஹோட்டல் டாஸ்க்ல தெரியவே இல்ல. துஷாரும் தெரியல. திவ்யா அவ்வளோ தூரம் சண்டை போட்டாங்க. அவங்க தான் மேனேஜர் வந்து பிரச்சனை வந்துச்சு. அவங்களாம் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கிடையாதா? எஃப்ஜே சாண்ட்ரா வந்து சீக்ரெட் டாஸ்க் பண்ணலாம் காண்டு இருந்ததுனால வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் குடுக்குறீங்க. எஃப்ஜே குடுக்குறீங்க. மத்தவங்கலாம் யாருமே ஆரோரா பேரையே சொல்லலையே. எஃப்ஜே பேர ஒருத்தரோ 2 பேர் சொன்னாங்க. திவ்யா பேர ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்க. ஆரோரா பேரே வரலையே. அது மாரி ரம்யா என்ன பண்ணாங்க? சும்மா ரிசப்ஷனிஸ்ட்டா உட்காந்து என்ன பண்ணாங்க? அவங்க பேர் யாரும் சொல்லல. இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து சுத்தமா இந்த கேம் என்ன? எப்படி பண்ணீங்கன்னு தெரியல. இத தான் விஜய் சேதுபதி கேட்கணும். இத தான் கேட்டு கரெக்ட் பண்ணணும். இத கரெக்ட் பண்ணாம இந்த மாரி கேம் இப்படியே போயின்னா என்ன கதை இது? இந்த தண்டம், வேஸ்ட் லக்கேஜ் குப்பைலாம் வீட்டுக்குள்ளேயே இருந்துருக்கும். பைசா வாங்கிக்கின்னு ஒண்ணும் ஒண்ணும் பண்ண மத்தவங்கலாம் வெளில போய் நிப்பாங்களா? கதையா இருக்கு இது. அது மாரி என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த தீபக் வந்து திவாகருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. நீங்க வந்து மத்தவங்க சொல்றத கேட்க மாட்றீங்க. வினோத்லாம் நல்லா காம்பினேஷன் பண்றாரு. நல்லா ஏதாவது கவுண்டர் வச்சா ரசிங்கன்னா, "இல்ல சார் அதெல்லாம் பண்ண முடியாது சார்" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல சார் நான் இப்படி தான் சார் நினைக்கிறேன்." அதான் தீபக் சொல்றாரு. "நீங்க நினைக்கிறத தான் நீங்க சொல்றீங்க. நீங்க நினைக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறத பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க யார்கிட்டயுமே ஒத்து போக மாட்டீங்க. அத பண்ணாதீங்க." நேத்து மனோ சார் வந்தபோது அவர் வந்து அந்த "உள்ளத்தில் நல்ல உள்ளம்" பாட்டுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்டிஆர் மாரி. என்டிஆர் பண்ணது. அதுக்கும் இவரு போயிட்டு சார் நான் பண்ணுவேன்னா, அவரு சொல்ல வேண்டியதா இருக்கு. சார் நான் கெஸ்ட்டா வந்தேங்க சார். எனக்கு ஒரு மரியாதை குடுங்கன்னு சொல்ற மாரி வச்சுக்கிறாரு. இதுதான் இந்த திவாகர் பண்றதோட இந்த தலைவலி. இத விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் மக்களே.